அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. பொருள் சேர்க்க முடியாது. அதனால 24 மணி நேரம் யாராவது ஒரு ஆள் வேலை செய்யற உண்டா? இல்லை. ஆனால் 5 மணி நேரம் உட்காந்துக்கிறான் டிவியில். 1 மணி நேரம் பேப்பரில் ஒரு எழுத்து துட்டு குத்து வாங்காமல் ஓசி பேப்பரில் ஒரு எழுத்து கூட விடாமல் படிக்கிறான். ஆனால் உனக்காகவும் கடவுளுக்காகவும் 1 மணி நேரம் உட்காரக்கூடாதா? உட்கார முடியல. இதை தான் சொல்கிறாரு, நீ உலக வாழ்க்கையில் வாழ்ப்பா, இது உன் குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி போகணும், அதனால பொருள் தேடு. ஆனால் இது மட்டும் வாழ்க்கையை நினச்சிக்காத, இறைவனாண்ட நீ போய் சேரணும், அதனால் அருளையும் தேடு. அருளை தேடினா உனக்குள்ள இறைவனையும் தேடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாருமா இல்லையா? இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார் தெரியுமா? வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கடுன்றார். நீ பிறந்தது பொய் இல்லையே? பொய்யா? இல்லை. நீ இருக்கிற இல்லை. சாக போகிறது பொய்யா? அதுவும் மெய் தானே. ஏன்னா உன் எதிர உங்க தாயா செத்தாங்க, தாத்தா செத்தாங்க, உங்க மாமா செத்தாரு, அண்ணன் செத்தார், தம்பி செத்தார், உலகமே செத்துக்குன்னுக்குது. அப்போ நீ ஏன் சாக போற? பிறந்ததும் நிஜம், போக போகிறதும் நிஜம். இது ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை தேடுன்றார். இல்லைன்னா வைக்கா போறக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடுவேணி அப்படின்றார் இல்லையா? அதனால வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடுன்றார். வைக்கா கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போட்டு விடுவோம் வாழ்க்கை. அதனால இறைவனை தேடுறான்றார். வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராருனார். இங்கே உலக வாழ்வே நீட்டு இந்த மூச்சை இப்படியே ஓட்டிக்கின்னு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாதுடா. இந்த கடலுன்றது வயிறுடா, இதில் போகக்கூடாதுடா மூச்சு, பின் முதுகு தண்டு வழியாக போகணும், இப்படி போனால் கடவுள்கிட்ட போய் சேரலான்டான்றார். அதனால் எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசாத ஒரு மகானும் உலகத்தில் பிறக்கலை. எல்லா மகான்களும் கடவுளை பற்றி பேசிக்கிறான். அதே நேரத்தில் கடவுளை மட்டும் தேடுங்கன்னு யாரும் சொல்லலை, உலக வாழ்க்கையில் வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவனால் முடியல. நான் அதனால தான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், எல்லாரும் வந்து ஒரு வித வாழ்வு வாழ்வாங்க, ஆனால் நம்ம சீடருங்க 20 வாழ்வு வாழணும் அப்படின்னு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், உலக வாழ்க்கை தான் போதும், அதெல்லாம் சம்பாதிக்கணும், அதான் பொண்டாட்டி புள்ளக்குட்டி அதுதான் சுகம் அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், குடும்பம் வேணா, குழந்தை வேணா, குட்டி வேணா, நான் கடவுளை தேடி போகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்துருவான். அது ரெண்டும் ஒரு விதமான, இது எல்லாராலையும் முடியும். ஆனால் குடும்பத்தையும் பார்த்து கடவுளையும் பார்த்து வாழணும்னு சொன்னால் ரொம்ப கடினம். அது 20 வாழ்வு இல்லையா? இதை தான் சொன்னார், பொருள் தேடாதவருக்கு இறைவன் அடைய முடியாது, அருள் தேடாதவனுக்கு பொருளும் தேடு அருளையும் தேடு. அதனால சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பொருள்ன்றது இங்கே துட்டு கிட்டு சொத்து சொகன் மட்டும் நினச்சிக்காதீங்க. அதை மட்டும் சொல்லலை கேட்டது. அதை யார் அந்தமா கேட்டாங்க, வயசு இருக்குதா கடவுளை அடையிறதுக்கு? இருக்குதுன்னு சொன்னேன். பொருள்ன்றதுக்கு விந்துக்கு ஒரு பேர் பொருள்னு பேர். விந்து இருக்குது, அதுக்கு பொருள்னு ஒரு பேர். அந்த பொருள்ன்றத ஒன்றை நீ உடலுக்குள்ள சேர்க்கலன்னு சொன்னா இறைவன் என்ற அருளை நீ பெற முடியாது. இதை இங்க வெளி உலகத்திலேயே விட்டு பாழ் பண்ணினா நீ இறைவன் ஆண்ட போக முடியாது. அதனால பொருள் சேர் அப்படின்னாரு. பொருள் என்ன இவன் என்ன நினச்சிக்கினா உலகத்தில் இருக்கிற சொத்து சொகம் தான் வள்ளுவர் சொன்னார். நான் வள்ளுவரே பிச்சை தந்தார். அவர் ஏன் சொத்தை பற்றி பேசுவார்? நம்ம நன்மைக்கு சொன்னார் அவர், நமக்கு புரியல அது இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி ஆனால் நீ எப்படி இருப்பேன்னா, மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாழ்வார்றானா. இறைவன் வந்து உன் இதயத்தில் உட்காந்துட்டான்னா உன் புகழ் மரியாதைடா, காலகாலத்துக்கு வாழண்டா. அது இறைவன் உட்கார்ற மாதிரி நீ நடந்துக்கிடானா இல்லையா? எல்லாமே சொல்லிக்கிறார் வள்ளுவர். சொன்னார், எவனும் கடைபிடிக்க முடியலையா, என்ன பண்ணுறது? ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை பேசாத அரசியல்வாதியே கிடையாது இல்லை? எல்லாரும் பேசுகிறான், ஆனால் நடந்துக்க முடியலையா? அதனால மகான்கள் சொன்னது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் அதுக்கு வழி. ஆனால் நான் மனுஷன், எனக்கு கடுமையாக இருக்க அந்த சொல்லிட்டு போட்டாருங்க, நீ மண்ணோட மண்ணா இங்கே தான் போகணும், அங்கே போகவே முடியாது. இகப்பரம்னு 2 இருக்குது. இகத்தில் இல்லற வாழ்வு வாழலாம், பரத்தில் இறைவனுடைய வாழ்வு வாழலாம். பரப்பயணங்கள் பண்ண தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கினால் இறைவனோட வாழலாம். பரப்பரம் பயணம் பண்ண தெரிஞ்சிக்கலன்னா இகத்தோட பொண்டாட்டி புள்ளுக்குட்டி ஒவ்வொரு பிறப்புலையும் இதோடவே வாழ்ந்து சாவ. உனக்கு எதோ வேணுமோ அதை நீ முடிவு பண்ணிக்கணும். சொல்லுமா. இப்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது,
துக்கமா இருக்கு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? ஆமா, அது அது வந்து இதய சம்பந்தப்பட்டதுங்களா இல்ல மூளைய சம்பந்தப்பட்டதுமா? இதய சம்பந்தப்பட்டது நோய். அது ரத்தத்தை ஜாஸ்தியாக்கும், ரத்தமே போகாது, குறைச்சிடும், டப்புன்னு அடிச்சிக்கும், துபாய் போயிடுவோம். இதெல்லாம் இதய சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் மூளை சம்பந்தப்பட்டது. மனசு கஷ்டமாகுது, சந்தோஷமாகுது. இதெல்லாம் மனுஷன் என்ன பிறந்துட்டா சந்தோஷமும் துக்கமும் இணைஞ்சிட்டான். நீ பிறக்கும் போதே என்ன பண்ண? அம்மா வயசுலேருந்து வரும்போது சும்மா வந்த ஓன்னு கத்திக்கின்னு தானே மண்ணுக்கு வந்த. அப்பவே துக்கத்தில் தான் வந்தேன். உன்னை பெற்றெடுக்கும் போது அம்மா வழி தாங்க முடியும், அந்த அம்மா ஓன்னு கத்தி தானே வந்தாங்க. அப்போ துக்கத்தில் தான் வந்தோம். பிறந்த உடனே என்ன பண்ணாங்க? அவ்வளோ அழுது அம்மா வந்து எடுத்து குழந்தை வச்சுன்னு சிரிக்கிறாங்க. சந்தோஷம் வந்துச்சுல? அப்போ நீ அம்மா அப்பா சிரிக்கிற. சந்தோஷமும் துக்கமும் நிறைஞ்சிட்டம்மா உலக வாழ்வு. துக்கத்தோட வாழ்ந்தவனும் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது, சந்தோஷமோட வாழ்ந்தவன் ஒருத்தனும் கூட கிடையாதுமா. யூடியூப் வழியாக உங்கள் முதல் வீடியோ பார்த்து வந்து உபதேசம் வாங்கலாம்னு வந்தேன் சாமி. சரி. நான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட பையன். எங்கேருந்து வரீங்க? திருச்செங்கோடு சாமி. என்ன கஷ்டப்பட்டீங்க? டூ வீலர் மெக்கானிக்காக இருந்து சின்ன வயசுலேருந்து. அதுவா கஷ்டம்? அது கஷ்டம்லாம் அதெல்லாம் நினைக்கல. வீட்டில் நான் எருமாட்டம் மேய்ச்சின்னு ஒரு படி சோத்து உட்காந்து கந்தப்பா நான். அதை விட கஷ்டம் இது இல்லை. அதெல்லாம் கஷ்டம் உட்படாத ஒரு மனிதனே கிடையாது. அதான் சாமி. எல்லாரும் கஷ்டப்பட்டு வரோம். அந்த இருந்தாலும் பாரு, நேற்றெல்லாம் போய் ஷூட்டிங் எடுத்தாரு பாண்டவர் எல்லாம். இப்போ வந்து இங்கே உட்காந்துக்கிற துட்டு கோசம். கஷ்டப்பட்டாதான் துட்டு சம்பாதிக்க முடியுது. ரெண்டு இடத்துலையா கஷ்டப்படணும். கஷ்டப்படுறவன் தான் மனுஷன். கஷ்டப்படாம சாப்பிட்றது மிருகம். சொல்லு. இப்போ அதெல்லாம் எனக்கு நீ என்ன கேட்க வந்த அது சொல்லு. உன் கஷ்டம் எல்லாம் இங்கே தீர்றது சாமி. இல்லை, கல்யாணம் வந்து ஆனாதான் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சரி, நான் அதெல்லாம் வேண்டான்னு முடிவு பண்ணி. நீ எல்லாரும் சொன்னா நான் யாருக்குமே அது சொல்றதே கிடையாது. இல்லை சாமி, நான் அதை பத்தி நினைக்கல. நான் வந்து சில பேர் என்ன கேட்பாங்க, சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. இல்லை சாமி, நான் வேண்டான்னு அதை நினைக்கிறேன் சாமி. இப்போ வந்து நான் வந்து அதில் உபதேசத்தில் வந்துட்டு தனியாக வாழ்ந்து இதில் இருக்க முடியுமா? அதான்பா, நீ தான் முடிவு பண்ணணுமே தவிர இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. இன்னொருத்த முடிவு பண்ணான்னா நாளைக்கு என்ன சொல்லுவ? அவன் கல்யாணம் வானா நீ போ இப்படின்னு சொல்கிறான். நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரத்தில் படுத்துப்பேன், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க ஆள் இருக்காது. அப்போ என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் அப்போவே கல்யாணம் பண்ணியிருந்தேன், என் பொண்டாட்டி நேற்றுக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த ஆள் பேச்சை கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல, குடிக்க கூட தண்ணி கொடுக்கலன்னு. இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, குடும்பத்தில் பொண்டாட்டி தொடப்ப கட்டு சாத்த ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ, நான் கல்யாணம் பண்ணிக்க நிம்மதியாக இருந்திருப்பேன், அந்த ஆள் சொந்தாலும் பண்ணின்னு இப்போ உதப்படுறேன்னுவேன். அதனால உன் மனசு என்ன முடிவு எடுக்குதோ அதை செய். எவன் பேச்சும் கேட்காது. நான் என் பேச்சு கூட கேட்காது. கேட்டீங்கன்னா நீ உருப்பட முடியாது. என் பேச்சை கேட்டா கெட்டு போடுவீங்க. உண்மையா சொல்றேன் நான். உங்க மனசு என்ன சொல்றது அதை செய்யுங்க. முழுமையா ஆன்மீகத்துல அவ்வளவுதான். அதை முடிவு பண்ணிக்கின்னு போ. சந்தேகமாவே கேட்காத. முழுமையான ஆன்மீகத்தை பாப்பாருமா, எனக்கு எந்த கேள்வி பதில் கிடையாது அப்படின்னு போயிடணும். இல்லை பண்ணிக்கலாமா பண்ணிக்குவானா உனக்கு ரெண்டு விதமா மனசு ஏங்குதுன்னு அர்த்தம். அதனால அதெல்லாம் வேணாம். போனோன்னா போ, வேணான்னா விட்டுடு. போகணும் முடியும். அவ்வளோதான். போய் நேரு.